டோர் லாக்ல இல்ல, உள்ள வா. உனக்கு வேலை கிடைக்காததுனால ரொம்ப இரிட்டேட்டடா இருக்கியா என்ன? சரி, நீ வந்த வீட்டை க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ண. நீ எந்த கணக்குல என்ன ஹெல்ப் பண்றதுக்கு இங்க கூப்பிட்டிருக்க? நான் டேபிள க்ளீன் பண்ண அங்க எல்லா பொருளும் உன்னோட தான் இருந்துச்சு. உன்னோட கேலிகிராஃபியை நீ என்ஜாய் பண்ண, சரியா? நான் இருக்கேன். ஹாய் டாட். நான் யுவாங்கோட வீட்ல இருக்கேன். அவளை பார்க்கறதுக்கு ரொம்ப டல்லா இருக்கா. நார்மலாவோ இல்ல, இங்க வா என்னன்னு கொஞ்சம். கேக்குறீங்களா? அந்த போனை வந்து என்கிட்ட கொடு. பயப்படாத, வந்து கொடு. உட்காரு. ஹலோ லியாங்ஷு, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் தான் இருந்தேன். நான் ஃபாரினுக்கு படிக்க போனப்ப நீங்க 3 லேக் தானே டியூஷன் ஃபீஸ் கட்டினீங்க. அதுக்கு நான் 6% இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் போட்டிருக்கேன். லாஸ்ட் இயர்ல நான் உங்களுக்கு கொடுத்த பணம், அப்புறம் லியாங் டோக்கு நான் கொடுத்த பணம், இது எல்லாத்தையும் கணக்கில் சேர்த்துருக்கேன். நான் இன்னும் உங்களுக்கு 30,000 தான் கொடுக்கணும். நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சென்ட் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் எல்லாமே செட்டில் பண்ணிட்டேன். நான் ஜாபை ரிசைன் பண்றதுக்கு முன்னாடி அவளுக்கு அங்க ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்புறம் இப்போத்துல இருந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும், நீங்க ரிட்டையர் ஆனாலும் சரி, இல்ல இறந்தே போனாலும் எனக்கும் அம்மாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ஸோ ப்ளீஸ் நீங்க இதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு அங்க என்ன பொசிஷன் அரேஞ்ச் பண்ணிருக்க? உன்னை வைஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸ்ல சேர்த்து விட சொல்லி உன் அப்பா வந்து கெஞ்சினாரு. அப்ப நான் அதை ஒத்துக்கல. இப்ப நான் அங்கிருந்து வந்துட்டேன். ஸோ இது பிரச்சனை இல்லை. வைஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸ்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்பெஷலிஸ்டுக்கு இன்டர்ன்ஷிப் பாஸ் பண்றது உன் கையில தான் இருக்கு. அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்பெஷலிஸ்ட்னா லாஜிஸ்டிக்ஸா? உன்ன நிராகரிச்ச கம்பெனில என்ன வேலைக்கு சேர்க்கறியா? எனக்கு அதெல்லாம் வேண்டாம். இதுக்கு முன்னாடி வருஷங்கள்ல உன்னோட கம்ப்ளைண்ட்ஸ் பத்தி நான் நல்லாவே கேட்டிருக்கேன். ஒருவேளை லியாங் யுவான் 3 லட்சத்தை அவ படிக்கிறதுக்காக வாங்கிட்டு போலனா இந்நேரம் நம்ம பணக்காராயிருக்கலாம். நம்ம சாப்பாட்டுக்கோ இல்ல ட்ரெஸ்ஸுக்கோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருந்திருக்காதுன்னு உன் அப்பா கிட்ட நீ சொல்லி அழுது இருக்க. சரிதான். உண்மையை ஒத்துக்கிட்டே பரவாயில்ல. நாம கஷ்டப்பட மாட்டோங்கிறத ஒத்துக்கிறத விட்டுட்டு அடுத்தவங்களை குறை சொல்றோம். ஒருவேளை எனக்கு அப்ராட்ல படிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கோம் இல்லையா? இப்ப நீ என்ன சொல்ல வர? எல்லாமே தப்பா தான் நடக்குதுன்னு சொல்ல வரியா? ஒவ்வொரு விஷயத்தையும் பழைய ஜெனரேஷனும் நாங்களும் பாக்குறதுக்கு வித்தியாசம் இருக்கு. நான் அவருடைய பொண்ணு தானே. இருக்கட்டும், போய் வைஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸ்ல வேலை பாரு. நான் ஜாயின் பண்றதை விட நீ இருக்க போறது ஹையர் பொசிஷனா தான் சொல்றேன். உனக்கு நிறைய ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். இங்க ஏன் கூட போட்டி போடுறத விட்டுட்டு அங்க போய் நல்ல வேலை பாரு. உனக்கு ஏன் வயசு வரும்போது நீ என்னை விட ரொம்ப நல்லா இருப்ப. அதாவது நீ யாருன்னு காட்டினா. நீ சொல்றத பார்த்தா நான் வேலைக்கு போகலாம். நீ சர்வை பண்ண முடியாத இடத்துல நான் ஜாப் பார்த்தேன்னா உன்னை விட திறமைசாலி ஆயிடுவேனா? நான் இதை நம்ம 2 பேருக்கும் பண்ண உதவியா நினைக்கிறேன். இங்க பாரு, நீ ரொம்ப நல்லா இருக்கணும். நான் ஏன் சொல்றேன்னா உன் அப்பாக்கு இருக்கிறது நீ மட்டும்தான். ஹலோ, நான் ஒன்றும் இந்த வீடு விற்கலையே. லியாங் டோ சாப்பிடவா? நீ தூங்கலைன்னா பெட் எடுத்து வை. தோ வர.
நாளைக்கு நீ கம்பெனில ஜாயின் பண்ண போறியா? ஆமா. லியாங் யூ வந்தா உன்னை இந்த வேலைக்கு ரெஃபர் பண்ணதா நான் கேள்விப்பட்டேன். ஜாக்கிரதையா இரு, அவகிட்ட ஏமாந்துராத. ஏற்கனவே அவளுக்கு டைம் இல்ல, இதுல எங்க இருந்து வந்து என்ன ஏமாத்த போறா? அந்த அளவுக்கு வருத்தம் இல்ல. உனக்கு என்ன பிரச்சனை? அழகா இருக்கிறதே மிகப்பெரிய சொத்து தான். நீயும் தான் சின்ன வயசுல அழகா இருந்த, அப்புறம் எதுக்கு அப்பாவை கல்யாணம் பண்ண? அந்த காரணத்தினால தான் நான் உன்னை ஜாக்கிரதையா இருக்க சொல்றேன். இங்க எதுக்கும் உதவாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. பாப்புலர் சயின்ஸ்ல வந்த ஒரு போஸ்டிங்க நீ பாத்திருக்கியா? குழந்தை முன்னாடி ஒரு அப்பாவை அவமானப்படுத்தினா அது அந்த குழந்தையோட செல்ஃப் எஸ்டீமை கம்மி பண்ணும். புரியுதா? நாங்க தனியா சாப்பிடுறோம். ரூல்ஸ் எல்லாம் ஒண்ணும் மாறல. லியான் தான் படிக்க வாங்கின எல்லா காசையும் கொடுத்துட்டாங்க. அவ வெளிநாட்டுக்கு போகும்போது வாங்கினது 3 லட்சம் ரூபா. அந்த 3 லட்சம் இருந்தா நம்ம என்னென்னவோ பண்ணிருக்கலாம். அவ திரும்ப வந்ததுக்கு அப்புறம் இன்ஸ்டால்மெண்ட்ல தான் கொடுத்தா. நீங்க அந்த பணத்தை செலவழிச்சிட்டீங்க. ஏன் பணத்தை செலவழிக்கிறதுக்கு நீங்க யாரு? முடியல, உன்னை திருத்தவே முடியாது. என்ன திருத்தி என்ன செய்ய போறீங்க? எனக்கு ஃபுல்லா ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நீங்க உட்காந்து மெதுவா சண்டை போடுங்க. ஏய், தார் வெளியே போறாளா? பாக்குறத நிறுத்துங்க. மிச்ச மீதி எதுவும் இல்ல. ச்சே, இந்த 3 ட்ரெஸ்ஸையும் நான் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே. இந்த ட்ரெஸ்ல நீ ஸ்டைலா இருக்க. நான் ஒன்னும் உன்னை விட மோசமாலாம் இருக்க மாட்டேன். நான் வெளியே போறேன். சாப்பிட்டு போ. டம்ப்ளிங்ஸ் கடையில போய் சாப்பிட போறியா? எவ்வளவு நாளைக்கு தான் நீ அங்க சாப்பிட்டுட்டு இருப்ப? தினமும் அங்க போய் சாப்பிடுறதுக்கு நேரடியா அவளை காண்டாக்ட் பண்ண வேண்டியதானே? அடா, திரும்ப வரான். என்னாச்சு? என்னாச்சு? அங்க போலியா? ஏன்பா நீ இப்படியே இருக்க? உனக்கு அவளை பிடிச்சிருந்தா முயற்சி பண்ணி பார்க்க வேண்டியதானே? கொஞ்சம் பேசாம சாப்பிடுறீங்களா? சரி, இனி எதுவும் பேசல. அவளை சந்திக்கணும்னு விதி இருந்தா கட்டாயம் சந்திப்பேன். நாம இந்த இடத்துக்கு முதல்லயே வந்திருக்கணும். இந்த இடம் உங்களோட அருமையா இருக்கு. சூடான டம்ப்ளிங்ஸ் வந்துருச்சு. Thank you. யூ நீ கேட்ட சப்ளையர்ஸ் லிஸ்ட் செகண்ட் ட்ரால ரெட் ஃபோல்டர்ல இருக்கு. அண்ட் குவார்டர்லி மீட்டிங்கோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எலக்ட்ரானிக் வெர்ஷன்ல டெஸ்க்டாப்ல இருக்கு. Thank you Thank so you. much. இப்ப சொல்லு, நீ மனசுல என்னதான் வச்சிருக்க? உண்மையை சொல்லணும்னா நான் ஏற்கனவே அங்கேருந்து ரிசைன் பண்ண முடிவு பண்ணிட்டேன். என் மனசுக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை சாங் சான்சுவான் ஜெயிச்சிட்டானா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் மிஸ்டர் ஜி கிட்ட சொல்லி அவனை ஸ்போர்ட்ஸ் பர்சனாக மாற்றலான்னு. ஏன்னா ஜின்னி எப்போ பாரு பிரச்சனை பண்ணுவான். அதே நேரம் ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு அங்கேருந்து ரிசைன் பண்ணலான்னு பார்த்தேன். நல்ல ரிசல்ட் தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செய்யும். உன்னோட பாஸ் உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவாரு. ஆக்சுவலாக நான் கான்ஃபரன்ஸ் ரூமோட டோர் பக்கத்தில் நிற்கும் போதே இதை கண்டுபிடிச்சிட்டேன். என்னோட இந்த ஒர்க்கில் என்னோட வேல்யூ என்னன்னு. இந்த ப்ராஜெக்டுக்காக நான் வாழணும் இல்லை சாகணும். மிங்கியும் என்ன சொன்னானா, நான் தான் எல்லா பொறுப்பையும் விட்டு ரிசைன் பண்ணிட்டேன்னு. அதனால தான் மிஸ்டர் காக்கு இது பிடிக்கலன்னு சொன்னான். வேலையை பொறுத்த வரைக்கும் என்னோட கடைசி அசைன்மெண்ட்டை முடிச்சிட்டேன். பர்சனல் காரணமும் இருக்கு. ஒரு பாஸுக்கும் பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கும் அப்படி என்ன ரிலேஷன்ஷிப் இருக்க போகுது? எப்படியோ இது நல்லதா இருக்கு. நான் ஃப்ரீயா இருக்கேன். அது மட்டும் இல்ல, நான் 1 மாசமா ரெஸ்ட்ல தான் இருக்கேன். அடுத்து நீ என்ன வேலை பார்க்க போற? அதுக்கு ஒன்றும் அவசரமே இல்லை. இந்த ஜாபை விட்டுட்டேன்னா அடுத்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜாபுமே எனக்காக ஸ்பெஷலா காத்துக்கிட்டு இருக்கோம். ம்,
நான் காலேஜுக்கு போய் கிராஜுவேஷன் வாங்கி ஜாப்க்கு போறது எப்போ நான் இதை மட்டும் நம்பி இருக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்லாம இப்ப எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதனால எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. எனக்கு வேணுங்கிற வேலைய நான் சந்தோஷமா சூஸ் பண்ணுவேன். ம். நான் ரொம்ப பசியா இருக்கேனா என்ன? இந்த டம்ப்ளிங்ஸ் எனக்கு ரொம்ப டேஸ்டியா தெரியுது. இது எப்பவுமே டேஸ்டா தான் இருக்கும். தேங்க்ஸ். என்ன திடீர்னு இவ்ளோ அமைதியாயிட்ட நீ? என் மனசுல அடுத்தவங்கள பத்தி இருக்க நினைவுகள் எப்பவுமே இனிமையா தான் இருக்கும். இந்த மாதிரி எனக்கு பழக்கப்பட்டதும் இல்ல. நான் ஜென்னிய பத்தி கேள்விப்பட்டேன். இனி வாய்ஸ் ஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸுக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. பப்ளிக் ஒப்பீனியன் மேல நான் ஒரு பார்வை வச்சிருக்கேன். பெருசா ஒன்றும் இஷ்யூஸ் எல்லாம் இல்ல. நீங்க என்ன மிஸ்டர் நினைக்கிறீங்க? ஜாங் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாரு. பார்க்கும்போது அண்டர் டாக் ப்ராஜெக்ட்டுக்கு எந்த அர்த்தமும் இல்லை போல. அந்த ப்ராஜெக்ட்ல எந்த தப்பும் இல்ல. ஃபியூச்சர்ல கேண்டிடேட் செலக்ட் பண்றதுல ஜாக்கிரதையா இருக்கணும். அது மட்டும் இல்லை, எனக்கு புரியாத விஷயம் ஒன்று இருக்கு. உங்களோட ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்டீஸை பார்க்கும்போது நீங்கள் ஏன் டென்னிஸையும் சேர்த்துக்க கூடாது? அதோட பாப்புலாரிட்டி ரேட் இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்புறம் உங்கள் பையன் ஜியாஜியாவு கூட இப்போ டென்னிஸ் ஆடுறான்ல. இந்த மாதிரி ஜாகிங், பாஸ்கெட் பால், பேட்மிண்டன் இதெல்லாம் மார்க்கெட் அனாலிசிஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸை சார்ந்திருக்கு. அதனால இதை வச்சு நாம இப்ப எதுவும் பண்ண முடியாது. சரியா சொன்னீங்க. உங்களோட பையன் ஜியாஜியாவோட கிரேடு கொஞ்சம் பெட்டரானாலே நீங்கள் இப்போ நல்லா சைன் பண்ணலாம். புரியுதா? அது மட்டும் இல்லை, ஒய் ஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸ் டென்னிஸ் கிளப் கூட இப்போ அவரை நம்பி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. சரிதானே? இல்ல, யங் மிஸ்டர் காவுக்கு வயசாயிட்டே வருது. நீங்க எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்றீங்க. ஒய் ஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸ் முதல்ல டென்னிஸ் அரேனாவை ரிசோர்சஸ்ல தான் வச்சிருந்தது. டென்னிஸ் கிளப் லேட்டா தான் வந்தது. அதுக்கப்புறம் தான் ஜியாஜோ அங்க போய் விளையாட ஆரம்பிச்சிருக்கான். ஆமாம், பப்ளிக் ஆஃபீஸை ப்ரைவேட் பெனிஃபிட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் என்ன இப்படி பாருங்களேன். நான் ரொம்ப எஜுகேட்டட்லாம் கிடையாது, அன்கல்ச்சரான ஆள் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, பப்ளிக் மற்றும் பிரைவேட் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது வேற வேற. போதும், நிறுத்துங்க, பேச்ச குறைங்க. வந்து டீ சாப்பிடுங்க. என்னால் இப்போ டீ சாப்பிட முடியாது. நான் ஏற்கனவே ஒரு மேட்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், என்னால் லேட்டாக போக முடியாது. சரி, நான் கிளம்புறேன், நீங்கள் பேசிட்டு இருங்க. ஆமா, எப்போ அவரு டென்ஷன் பார்ட்டி தான். இந்தாங்க டீ சாப்பிடுங்க. ஹலோ, இன்னைக்கு ஜியாஜியோவோட காம்படிஷன் எப்படி இருந்தது? நான் கோர்ட்ல தான் இருக்கேன். ஜியாஜியோ தான் ஜெயிச்சான். அது சீரியஸான காம்படிஷனா? ஆமா, இது ஒரு ஸ்பான்சர்ஷிப் காம்படிஷன் மாதிரி தான் இருக்கு. நாம இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு வெளியே போய் நம்ம இதை செலிப்ரேட் பண்ணலாம். அது கம்யூனிட்டி கப்பை விட பெட்டராவா இருக்கும். என் மீட்டிங் எப்போ முடியும்னு எனக்கு தெரியாது. நைட்ல நான் வரும்போது ரொம்ப டிராஃபிக்கா இருக்கும். அவனோட வீடியோ ரெக்கார்டிங் எனக்கு அனுப்பி வை, நான் அதை பார்க்கறேன். எனக்கு மீட்டிங் ஆரம்பிக்க போகுது, வச்சிடுறேன். மாம், ஹா, வாங்க போலாம். பாரு உனக்கு எவ்வளவு வேர்த்திருக்குன்னு. நான் எனக்கு எப்படி விளாண்டா மாம்? நான் இன்ட்ரோடக்ஷன் பண்றேன். இது லியாங் டோ, புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க. இவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்பெஷலிஸ்ட். ஹாய் எவ்ரிவன், என்னோட பேரு லியாங் டவ். எல்லாரும் என்ன பீச்னு கூப்பிடுங்க. ஃபியூச்சர்ல எனக்கு தெரியாத விஷயம் ஏதாவது இருந்தா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். இதுதான் உன்னோட ஒர்க் ஸ்டேஷன். உன்னோட பொருள் எல்லாம் இங்க என்ன வச்சுக்க. சொன்னீங்க? உனக்கு சுத்தி காமிச்சிடுறேன். இதுதான் எங்களோட மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட். முதல்ல நான் யுவானோட ரொம்ப க்ளோஸா இருந்தேன். அவளோட ஒர்க்கிங் எபிலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா பாவம், என்ன செய்யறது, அவ ரிசைன் பண்ணிட்டு போயிட்டா. நாங்க ஒரு நல்ல கொலிகை இழந்துட்டோம்.
சரி, உங்க 2 பேரோட ஃபேமிலி நேமோ லியாங் தானே? நீங்க 2 பேரும் சொந்தக்காரங்களா? ஆமா, அவங்க உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? அவங்க என்கிட்ட எதுவும் மென்ஷன் பண்ணல. நீங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னாங்க. உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ண சொன்னாங்க. ரைட். நீங்களே யார்கிட்டயும் எங்களுக்குள்ள பழக்கம் இருக்குன்னு சொல்லிடாதீங்க. நான் இந்த வேலைக்காக ரொம்ப கடினமா உழைப்பேன். ஓகே, இந்த பக்கம் வாங்க. நான் அதை மேல போட்டுட்டேன். மறுபடியும் நீ எதுக்கு அதை கீழே இறக்கி வச்ச? என்ன வேலைக்கு சேர்த்துக்க நான் செய்யறேன் இதை. கிண்டல் பண்ணாத. நான் சீரியஸாவே ஆள் தேடிட்டு இருக்கேன். பாத்தியா, டிஃபரண்ட் சைஸஸ்ல டாக்ஸ் இருக்கு. இப்ப நான் என்ன பண்றது? காலையில ஈவினிங்கும் வாக்கிங் வர கூட்டிட்டு போகணும். அதுக்கான பிசிக்கல் ஸ்ட்ரென்த் என்கிட்ட இல்லனாலும் எனக்கு ஆர்வம் இருக்கு. மத்தவங்க 3ஐயும் ஒரே நேரத்துல கூட்டிட்டு போவாங்க. ஆனா நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றையும் 3 தடவை கூட்டிட்டு போறேன். என்ன மாதிரி ஒரு ஆளை உன்னால எப்படி கண்டுபிடிக்க முடியும் சொல்லு? வரவங்க நாயை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா? சீரியஸா தானே சொல்ற? கிண்டல் ஒண்ணும் பண்ணலையே. சீரியஸா தான் சொல்றேன். நான் வேலையை விட்டு 1 மாசம் ஆச்சு. எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜாப் நல்லதா இருக்கும்னு தோணுது. நான் வேணா ட்ரை பண்ணி பாக்குறேனே. நான் ஃப்ரீயா வேணா பண்றேன். உனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. இதோட பேரு யூகி. அப்புறம் இதோட பேரு நீமு. சரி கொடு. இரு இரு இரு. நான் உன்னை வெளியே கூட்டிட்டு போறேன். அச்சோ, கொஞ்சம் இருன்னு சொல்றேன்ல. இத முதல்ல கூட்டிட்டு போ. ஆனா உனக்கு என் மேல் நம்பிக்கை இல்லல. இரு இரு இரு. இரு செல்லம். ஐயோ, ரொம்ப ஜாலியா இருக்குல்ல? ஜம்ப் பண்ண தயாரா இருங்க. 1 2 3. அப்படிதான். சூப்பர். ஓகே ஓகே, இப்போ நீங்க இதுக்கு ஜம்ப் பண்ணு. அப்படிதான், சூப்பர். நல்லா பண்ற. அப்படியே இப்படி ஜம்ப் பண்ணு. வெரி குட். சரி, திரும்பவும் இப்ப ஸ்ட்ரைட்டா போ. 1 2 3. பிரமாதம், நீ ஜம்ப் பண்ணிட்ட. பாத்து பொறுமையா. நீ இங்கே இரு. எனக்காக இங்கேயே வெயிட் பண்ணு, நான் வரேன். ஏய், ஸ்டாப் நிறுத்துங்க. ஒரு அல்ட்ராமேன் இன்னொரு அல்ட்ராமேனை அட்டாக் பண்ண கூடாது. நீங்க நல்ல பசங்களா இருந்தா போட்டியில யார் ஜெயிக்கிறாங்கன்னு தான் பார்க்கணும். சரி அமைதியா இருக்குடா. வா. வாங்க வாங்க, பசி வா வா வா. இந்த பக்கம் வா. சரி நீ உள்ள போ. போங்க சீக்கிரம் போங்க. உங்க அம்மா வந்துட்டாங்க பாருங்க. லோலி இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணா. நிஜமாவா? தேங்க்யூ கோச் யாங் ஷுவான். நீங்க வந்ததுக்கு அப்புறம் லோலி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுறா. ப்ரீ ஸ்கூல்ல இருக்கிற நிறைய மதர்ஸ் கேட்டாங்க இவ எங்க பிராக்டிஸ்க்கு போறான்னு. நான் உங்களை பத்தி ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். தேங்க்யூ so much. யூ வெல்கம். சரி, நான் அப்ப கிளம்புறேன். ஓகே லோலி, பை பை. பை. அம்மா, பசிக்குது. உனக்கு ரொம்ப பசிக்குதா? மம்மி உனக்கு பிடிச்ச குக்கீஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்தா. இரு ஒரு நிமிஷம். கையெல்லாம் அழுக்கா இருக்கு. அம்மா, நான் தினமும் சென்ஜுவானோட எக்ஸசைஸ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணனுமா? நிஜமாவா சொல்ற? இந்த ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இங்கே அடுத்த கிளாஸை கண்டினியூ பண்ணலாமா? இப்ப சாப்பிடு. அம்மாவுக்கும் வேணும். அட லூலியோட அம்மா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. சாப்பிட என்ன இருக்கு? மீன் வெந்துட்டு இருக்கு. சரி, நீ என்ன பாத்துட்டு இருக்க? லோலிக்கு இன்சூரன்ஸ் வாங்கணும். என்னோட ஃப்ரெண்ட் இதை ரெக்கமெண்ட் பண்ணா. நீ இதை ஒரு வாட்டி பாரு. ஆமா, நானும் இத பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அப்ரிசியேஷன் வேல்யூ நல்லா இருக்கு. 2 பாலிசி ஹோல்டர்ஸை ப்ரொவைட் பண்ணலாம். அப்ப இது சரியா? வர வர பணம் ரொம்ப செலவாகிட்டே போகுது. அதுவே கொஞ்சம் அனீசியா இருக்கு. எப்படியே போனா ரொம்ப மோசமாயிடும். அதனால நான் ஃபியூச்சருக்கு கொஞ்சம் பணம் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஓகே, நீ சொன்னது கொஞ்சம் திருப்தியா இருக்கு. இப்ப எனக்கு ரொம்ப பசிக்குது. ஓகே, முடிஞ்சது. நீ போய் லூலிய கூட்டிட்டு வா. செல்லக்குட்டி, வா சாப்பிடலாம். நீங்க 2 பேரும் மெதுவா சாப்பிட மாட்டீங்களா? இல்ல என் பொண்ணாவது பிசிக்கல் ஃபிட்னஸ் கிளாஸுக்கு போனா நீ என்ன பண்ண? நான் புது வேலைக்கு சேர்ந்திருக்கேன். மோமோ ஸ்டோர்ல டாக பாத்துக்கிற வேலை. அது சரி. நீ என்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்க எந்த வேலையா இருந்தாலும் நான் அதை பாப்பேன்னு. நான் என்ன நினைச்சேன்னா நீ சும்மா வார்த்தைக்காக தான் அதை சொல்றேன்னு. ஆனா நீ... எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு. எனக்கு டாக் கேட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம என் பிசிக்கல் ஃபிட்னஸ் அந்த அளவுக்கு சரியா இல்ல. அப்படின்னா இந்த ஜாபும் டெம்பரவரி தானா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் அப்ராட்ல படிக்கும்போது நான் எல்லாரையும் நோட் பண்ணுவேன். இந்த ஹை ஸ்கூல் படிக்கிற பசங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும். இந்த ஹை ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குதான் செய்யுது. அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் அவங்க செய்யறாங்க. ஆனா எனக்கு தான் அந்த வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு. அதை தான் நான் இப்ப இப்படி செஞ்சுட்டு இருக்கேன். இங்க பாரு, என்ன பத்திலாம் நீ கவலைப்படாத. நான் இத பத்தி நல்லா யோசிச்சுதான் பேசுறேன். நான் சீரியஸா தான் சொல்றேன்.
இப்ப இது ஹைரிங் சீசன் கிடையாது, எங்கேயும் ஜாபே இல்ல. ஏன் என்ன கொஞ்சம் கூட சந்தோஷமா இருக்க விட மாட்டேங்கிறா? சரி, நான் ஆன்ட்டிக்கு சப்போர்ட் பண்றேன். ஆ பரவாயில்ல, எனக்கு என் செல்லம் இருக்கா. நான் இப்போ உனக்கு சிக்கன் ட்ரம் ஸ்டிக் தரேன். ஓ, நீ ஏற்கனவே ஒன்னு வச்சிருக்கியா? அப்ப நான் இதை சாப்பிட்டுறேன். நிறைய சாப்பிட்டு ஃபாஸ்ட் ரன்னர் ஆகணும். நிறைய ஸ்டிக்கர் சம்பாரிச்சு ஆகணும். ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன். இவளோட பிசிக்கல் ஃபிட்னஸ் கிளாஸுக்கு நான் பணம் கட்டியிருக்கேன். எக்ஸசைஸுக்கும் சாப்பாட்டுக்கும் ஃபீஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. நல்லா வளர வாய்ப்பு இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இவளோட புது கோச் எவ்வளவு அழகா இருக்கான் தெரியுமா? எவ்வளவு அழகா இருக்கான். நான் ஒரு வேலை பண்ண போறேன். இனிமே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கிளாஸுக்கு நான் போக வேண்டியதில்ல. நான் அடிக்கடி அவளோட பிசிக்கல் ஃபிட்னஸ் கிளாஸுக்கு போறேன். நான் உன்னை நம்ப மாட்டேன், நீ ரொம்ப கது விடுற. அவ்வளவு அழகா இருந்தா நீயே போய் ட்ரெயின் பண்ணலாம்ல. அது நான் அது என்னன்னா, உனக்கு வயசு கூடி இருக்கும். அதுதான் இப்ப தப்பா போச்சு. கரெக்டான ஏஜ் ரேஞ்சில இருந்தா போயிருப்பேன். அவன் செம்மையா இருக்கான். அப்ப கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் லியோலியா பிக்கப் பண்ணிக்கவா? நான் உனக்கு அந்த வாய்ப்பை தரமாட்டேன். அவன் நிஜமாவே ஹேண்ட்ஸமா இருப்பானா? நான் எதுக்கு உன்னை நம்பணும்? ஸ்லோ 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 ஸ்லோவா போ. ஹே யூகி, நில்லு நில்லு, ஸ்லோவா போ. யூகி ஓடாத. ஹே நில்லு யூகி. யஷோ, ஜாக்கிரதை, இந்த டாக் உண்டா? பெட் ஸ்டோர்ல டாகிஸ வாக்கிங் கூட்டிட்டு போற வேலை. சரி, அதை என்கிட்ட கூட. சரி, நான் ஒண்ணு பண்றேன். எனக்காக இங்கேயே வெயிட் பண்ண. இந்த டாகோட பேர் என்ன? யூகி. சரி, வா போலாம் யூகி. யூகி, வா போலாம். ஏய், என்ன ஆட்டம் போட்டுட்டு இருக்க? வா. யூகி, நீ ஆளுங்களை பார்த்து குறைக்கலாம் செய்யறியா? நான் உனக்கு எவ்வளவு சொல்லி கொடுக்கறேன், எவ்வளவு அழகா கொஞ்சுறேன். ஆனா நீ மத்தவங்க கிட்ட ஒபீடியண்டா இருக்க, என்கிட்ட மட்டும் இப்படி சேட்டை பண்ணிட்டு இருக்க. டாக்ஸ் எல்லாம் ஆட்களோட பழகுற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஆரம்பத்துல லீஷை லென்த்தா வச்சிருந்தேன்னா அது சொல்ற பேச்ச கேட்காது. அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். சோ நீ முதல்ல லீஷை கம்மியாவே வை. ஓடணும்னு நினைச்சா மெதுவா இல்ல, அப்பதான் உனக்கு அது கண்ட்ரோலா இருக்கும். இந்த மாதிரி ஸ்மார்ட் டாக்ஸ்க்குலாம் ஜஸ்ட் 2 வாரம் போதும். அதுக்கப்புறம் ஒபீடியன்ட் ஆயிடுவான். உனக்கு நிறைய விஷயம் தெரியுதுல. சரி, இப்ப நீ இத மெதுவா நடத்தி அப்படியே கூட்டிட்டு போ. ஓகே, தேங்க் யூ. அட, என்கிட்ட வந்ததும் சேட்டை இது ஆரம்பிச்சிருச்சு. உன்னோட புது வேலையா? ஆமா, என்ன சொல்றதா? எத்தனை நாள் தான் வேலை இல்லாம சும்மா இருக்கிறதா? உனக்கு தெரியுமா உன்னால டாக்ஸ் இல்லாம எவ்வளவு தூரம் ஓட முடியும்னு? தெரியாது, என்ன நான் ரன்னிங்கே போனதில்ல. எனக்கு கொஞ்சம் சில ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கு, நான் கிளம்புறேன். நாளைக்கு இதே டைம்ல இங்க இருப்பியா? ஆமா. அப்ப நாளைக்கு பார்க்கலாம். ஐயோ, என் பேக். ஓகே, நான் கிளம்புறேன். பை பை யூகி. ஏய் யூகி, வா இங்க. நாளைக்கு இதே டைம்ல பார்க்கலாம். போறியா நீ? வா. அவன் ட்ரைனிங் கூட எடுக்கிறது இல்ல, அப்புறம் எதுக்கு இங்க வரான்? ஏய் யூகி, அமைதியா இரு. இது ஃபர்ஸ்ட் லூப், இது செகண்ட் லூப், அப்புறம் லாஸ்ட் லூப். ஹே ஹே உன்னா ஹே. இப்போ உன்னால வேகமா ஓட முடியாது. இல்ல இல்ல இல்ல, சிக்னல் தான் மோசமா இருக்கு. அம்மா, ஜினியை தூக்கிட்டாங்கன்னு சொன்னா? அவன் ஆஸ்காமோட கான்ட்ராக்டை ரெனியூ பண்ணலான்னு பார்த்தான். அவங்க கொஞ்சம் எச்சரிக்கை ஆயிட்டாங்க. அவனை கொஞ்ச நாள் கண்காணிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் அவனோட டிசிப்ளின்லயும் பிஹேவியர்லயும் ஏதோ ப்ராப்ளம் கண்டுபிடிச்சாங்க. அதோட நம்ம கம்பெனி ஷூஸை பத்தி, தப்பான கமெண்ட்ஸை பத்தி அவனோட டீமுக்கு தெரிஞ்சிருக்கு. ரோல் கால் அப்போ அவனை வெளியேற்றிட்டாங்க. சரி, அப்போ அண்டர்டாக் ப்ராஜெக்ட்ஸ்க்கு சாங் சென்சுவான கேண்டிடேட்டா ரெக்கமெண்ட் பண்ணியா? அவன் ஜின்னிக்கு முன்னாடியே வெளியே போயிட்டான். அது உனக்கு தெரியாதா? காம்படிஷன் முடியறதுக்கு முன்னாடியே ரிட்டையருக்கு அப்ளை பண்ணிட்டான். இது டீமோட ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்டா இருக்கு. இது உண்மையிலே ரொம்ப சீரியஸான ப்ராப்ளம். நீ உண்மையாவே அவனை டீம்ல சேர்க்கணும்னா நானும் கொஞ்சம் முயற்சி பண்ணிருப்பேன். ஆனா அவன் அதுக்கு முன்னாடியே போயிட்டான். அவ என்கிட்ட என்ன சொன்னானா, பேட்மிண்டன் ராக்கெட் இல்லாம எதுவா இருந்தாலும் சந்தோஷம்ன்றான்.
இதை பாரு, ஃபோட்டோஸ் எல்லாம் பாரு, எவ்வளோ மோசமாக நடந்துக்கிறான்னு. இதெல்லாம் டீம் ரீஆர்கனைஸ் பண்ணுறப்ப நடந்தது. கோச், நான் இந்த போட்டோவை எடுத்துக்கவா ப்ளீஸ்? ம் சரி, சாப்பிடலாம். நீ என்ன டென்னிஸ் விளையாடுறியா? நான் டெய்லி கிளப்புக்கு போயிட்டு தான் இருக்கேன். நீ விளையாட போறியா பொழுதுபோக்க போறியா? நிச்சயமா விளையாட தான் போறேன். அப்புறம் டேட், நான் உங்களை கோவப்படுத்திட்டேனா? நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். காம்படிஷன் முடிஞ்ச உடனே விளையாடுறத நிறுத்து. இந்த வருஷ சீசன் முடிஞ்சிருச்சு. விளையாடுறத நிறுத்திட்டு சீக்கிரமா ஒரு நல்ல வேலையை தேடிக்க. எனக்கு 22 வயசு தான் ஆகுது. நீங்க எப்படி இன்னும் என்ன ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு தெரியல. எனக்கு வேலையிலலாம் ஆர்வம் இல்லை, டென்னிஸ் தான் விளையாடணும். என்ன டென்னிஸ் விளையாடணுமா? அதுல கிடைக்கிற பிரைஸ் மணி உனக்கு உன்னோட டிராவலிங் எக்ஸ்பென்சஸ்க்கு பத்துமா? நீ உன் அப்பா பணத்தை தான் செலவு பண்ணிட்டு இருக்க. உங்களுக்கு ஆபீஸ்ல ஒர்க்ல ஏதாவது பிரச்சனையா? உங்க கோவத்தை ஃபுல்லா பையன் டென்னிஸ் விளையாடுறது மேலதான் காட்டுறீங்க. நீ எல்லா விஷயத்திலயும் என்ன தடுத்துக்கிட்டே இருக்க. இப்படி ஒரு அம்மா இருந்தா பையன் தோத்து தான் போவான். சரி, நீயே சொல்லு, இவன் டென்னிஸ் விளையாடுறதால இவனுக்கு என்ன ஃபியூச்சர் இருக்கு? நான் டென்னிஸ் விளையாடுறத நீங்க பாத்தீங்களா? எதை வச்சு என்ன கிரிட்டிசைஸ் பண்றீங்க? உட்காருடா. லியாங் யுவானோட நீங்க பேசினத நான் கேட்கலன்னு நினைச்சீங்களா? இந்த மேட்சஸ்ல என்ன பெரிய இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு? ஒருவேளை இவன் டாப் 100ல வந்தானா அவனோட மேட்சை நான் பாக்குறதுக்கு 2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணணும். இதே தானே நீங்க என்கிட்ட அன்னைக்கு சொன்னீங்க. அந்த டாபிக் வந்தது, அதனால அப்படி பேசினேன். இதுல என்ன இருக்கு? இதுதான் உங்களுடைய உண்மையான குணம். என்ன இது? சொல்றதுக்கு தைரியம் இருக்கு, ஆனா ஒத்துக்க தைரியம் இல்ல. நான் இப்பயும் சொல்றேன், நான் டென்னிஸ் தான் சூஸ் பண்ணுவேன். நான் கண்டிப்பா விளையாடுவேன். சொல்லு. மிஸ்டர் ஜி, செக்ரட்டேரியல் சர்க்கிளில் நடந்த ரீசன்ட் கெட் டுகெதர்ல டென்னிஸ் கிளப்பை பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் காவோ தான் இதை பத்தி பப்ளிக் ஒப்பீனியன் தெரிஞ்சுக்கிறதுக்காக பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் கிளப்ல செல்ல இலவசம் இருக்காருன்னு பேசியிருக்காரு. புரிஞ்சது. ஹலோ மிஸ்டர் ஜி. நான் உன்னை மீட் பண்ணணும். நாம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே. தேங்க்யூ. யூஆர் வெல்கம். இந்த பக்கமா வாங்க, உட்காரு. பார்த்து உட்காருங்க. ஓகே, தேங்க்யூ. ஏன் அப்படி பாக்குற? நாம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். நாம ஒரு பிரைவேட் மீல் சாப்பிட தான் கூப்பிட்டேன். மிஸ்டர் ஜி, நான் இப்ப குடிக்கிறது இல்ல. எனக்கு ஒரு சர்ஜரி நடந்திருக்கா. ஓகே, கொஞ்சம் தண்ணி குடி. நானே இல்ல பரவாயில்ல, ஊத்திக்கிறேன். நீ உட்காரு. தேங்க்யூ மிஸ்டர் ஜி. இன்னைக்கு உன்னை சாப்பிட கூப்பிட்டதுக்கு பெரிய காரணம் ஒன்றும் கிடையாது. நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன். நீ ரிசைன் பண்ணது எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, யங் மிஸ்டர் காவ் பக்கம் இருந்த மாதிரி. இன்ஃபேக்ட், ஆனா நீ எனக்கு என்னை திருத்திக்க வேற விதமா ஹெல்ப் பண்ணியிருக்க. அதுக்காக நான் உனக்கு நன்றி சொல்லணும். ஜின்யிக்கு பெரிய பிரச்சனை வரும்னு நீ சொல்லிட்டு இருந்த. நான் முதல்ல அதை நம்பல, ஆனா கடைசியில எதிர்பார்த்த மாதிரியே நடந்துருச்சு. அன்னைக்கு நான் ரொம்ப கோவமா இருந்தேன்.
உனக்கு அது தெரிஞ்சிருக்கும். உன்கிட்ட நான் காட்டின ஆட்டிடியூட் ரொம்ப மோசம். அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். மிஸ்டர் ஜி, நீங்க என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நான் எதையுமே மனசுல வச்சுக்கல. நான் இந்த 3 வருஷத்துல உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். எனக்கு எப்பவும் உங்களோட அந்த அன்பு ஞாபகம் இருக்கு. நீ இப்படியெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்ல. நீ என்ன வெறுக்காத வரைக்கும் சந்தோஷம்தான். நான் சும்மா கிண்டல் பண்ண. சரி சொல்லு. ஒருத்தருக்கு வயசானா பழைய ஞாபகங்களை யோசிச்சு பாக்குறது இயல்பு தானே. நான் அந்த மாதிரி சமயத்துல யோசிச்சப்ப எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எந்த கஷ்டமான சூழ்நிலையிலையும் நீ என் பக்கம் மட்டும்தான் நின்று இருந்திருக்க. அதுவும் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக. நான் உண்மையிலேயே உன்னை ரொம்ப சார்ந்திருந்தேன். அந்த உணர்வை எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீ என் பக்கத்துல இருக்கும் போதெல்லாம் நான் டென்ஷன் ஃப்ரீயா இருந்திருக்கேன். கடைசியில என்னால உன் வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நான் ஏதாவது செஞ்சாகணும். மிஸ்டர் ஜி, உங்களுக்கு இப்ப என்ன ஆச்சு? அதுவும் இன்னைக்கு அப்படி என்ன பிரச்சனை? எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது. நீ அதை மறுக்க கூடாது. என்னோட பிசினஸ் ட்ரிப் குறைஞ்சது 10 நாளைக்காவது இருக்கும். நீ ஃப்ரீயா இருக்கும்போது மேல வந்து லியோயும் ஆண்டியையும் பாத்துக்கோ. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத. நான் ஏற்கனவே பிசிக்கல் ஃபிட்னஸ் சென்டருக்கு வந்துட்டேன். நான் லூலியை பிக் பண்ணிட்டு அப்படியே வெளியே கூட்டிட்டு போய் சாப்பிட்டு வந்துடுறேன். சரியா? ஒருவேளை நீ அந்த கோச்சை பாத்துட்டேனா நீ கண்டிப்பா உன் தப்ப ஒத்துக்குவ. எனக்கு மோசமான ரசனை இருக்குன்னு வேற சொன்ன. அவனை பாத்துட்டியா? அவனை பாத்தியா இல்லையான்னு சொல்லு. சாரி, நான் தப்பா சொல்லிட்டேன். அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது உன்கிட்ட மேட்சை பத்தி கேட்டிருந்தேன். ஆனா அன்னைக்கு நீ பொய் சொல்லிருக்க. அப்ப நீ உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருந்த. சோ உன்னை சோகமாக்குற மாதிரி எதுவும் சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். ஒருவேளை நான் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணாம இருந்திருந்தேனா நீ இப்போ ஒழுங்கா இருந்திருப்ப. அப்பனா இதான் காரணமா இருக்கும். மேரத்தான்ல ஓடி அதுல பணம் சம்பாதிச்சேன். இதை சொல்லி என்ன ஆக போகுது? இந்த போட்டோ உனக்கு எங்க கிடைச்சது? இந்த போட்டோ எனக்கு கோச் யூ கிட்ட இருந்து கிடைச்சது. என்னோட இந்த புது ஜாப் எனக்கு நல்லா இருக்கு. அதோட என் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கு. அப்புறம் சேலரியை பொறுத்த அளவுக்கு எனக்கு இதுவே போதும். ரிட்டையர் ஆகி புது ஜாப் கண்டுபிடிக்கிறதுலாம் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கிறது நல்ல ஜாப் தான். என்னோட மேட்ச்னால தான் இப்போ டாகை கூட்டிட்டு வாக்கிங் போறேன். அப்பனா நீ சொல்றத பார்த்தா என்னால ஜாபை தேடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? கடைசி வரைக்கும் நான் இப்படிதான் போவேன்னு நினைக்கிறியா? அப்ப அப்படியாச்சுன்னா நீ தான் டாகை கூட்டிட்டு போக ஹெல்ப் பண்ணுவியா? நீ அப்படியே நினைக்கிற? உண்மையை சொல்லணும்னா நான் இதை உன்கிட்ட தெளிவா சொல்லணும். ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்க. இப்போதைக்கு நான் பாக்குற இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தினமும் ஜின்னி காலில் விடுறத விட இந்த நாயங்களை குளிப்பாட்டி பாக்குறது நல்ல வேலை. நான் இப்போ உன்கிட்ட என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுதா இல்லையா? அப்ப இதை பிடிச்சி போய் தான் பண்ற.
அப்படின்னா இந்த வேலையை தான் நீ பார்க்கணும்னு ஆசைப்படுறியா? இப்போதைக்கு எனக்கு செய்யறதுக்கு எந்த வேலையும் கிடையாது. அதான் இந்த வேலை செய்யலாம்னு நினைச்சேன். பட் இது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, அப்போ நாளையிலேருந்து உனக்கு ஸ்டெமினா ப்ராக்டிஸ்க்கும் ரன்னிங் ப்ராக்டிஸ்க்கும் நான் உனக்கு ட்ரைனிங் தரேன். கோல்டு மெடல் சில்ட்ரன் ஃபிட்னஸ் ட்ரைனிங் சென்டர் சாங் சான்ச்சுவான். எல்லா தொழிலும் பணம் சம்பாதிக்க தான். ஓகே, நான் உனக்கு ஃபீஸ் பே பண்றேன். நீ நல்ல ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற இடத்துக்கு எனக்கு கூட்டிட்டு போய் ட்ரைனிங் பண்ணுவேன்னு நினைச்சேன். அப்படி இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு அந்த மாதிரி. ரெகுலராக எக்ஸசைஸ் செய்யாதவங்க ஒருத்தவங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டெல்லாம் எதுக்கு தேவையே இல்லையே. பார்க்கில் ரன்னிங் போகிறது கோவத்தை குறைக்கும். இதெல்லாம் உண்மைதான், கொஞ்சம் அர்த்தமும் இருக்கு. நெக்ஸ்ட் டைம் ஓடும்போது ஷோல்டர்ஸை மேலே தூக்கி வைக்கணும். உன்னோட ஆர்ம்ஸை கொஞ்சம் ரிலாக்ஸாக ஸ்விங் பண்ணிட்டே ஓடு. அண்ட் நேச்சுரலாக ப்ரீத் பண்ண. சரி, நம்மளோட ஃபினிஷிங் பாயிண்ட் எங்க? அதான் நம்ம அந்த மலை உச்சியில ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும். அவ்வளோ தூரமா? அவ்வளோ தூரம் ஓட எவ்வளோ நேரம்? டயத்தை பற்றிலாம் கவலைப்படாத, என்னை ஃபாலோ பண்ணால் போதும். இந்தா இதை மாட்டிக்க. இது உன்னுடைய ஹார்ட் ரேட்டை ட்ராக் பண்ண உதவி பண்ணும். உனக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா என்கிட்ட உடனே சொல்லு, சரியா? ம். நீ ஓடவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள ஹார்ட் ரேட் கூடி இருக்கு. உன்னோட ஹார்ட் ரேட் அதிகமா இருக்கு. சரி வா, நம்ம ஓட ஆரம்பிக்கலாம். ஓ ஏய், பார்த்து ஒழுங்கா ஓடு. ஓகே, நெருங்கி வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஓகே, ஃபைனலா நம்ம இங்க வந்துட்டோம். யுவான், உன்னோட கண்ணை நல்லா திறந்து பாரு. ஓகே யுவான், மெதுவா அப்படியே பிரீத் பண்ணு. ரொம்ப சீக்கிரமா பிரீத் பண்ணாத, பொறுமையா பிரீத் பண்ணு. அப்படியே வெளியேத்து. என் கூட அப்படியே பண்ணு. நல்லா மூச்சை வெளியேத்து. இப்ப மூச்சை இல்ல, இப்ப மூச்சை வெளியேத்து. இப்ப எப்படி இருக்கு? ஆக்சுவலா இது ரன்னிங்னால கிடையாது. நிறைய பேருக்கு மூச்சை எப்படி இழுக்கணும்னே தெரியல. லங்ஸ்ல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை முதல்ல நல்லா வெளியேற்றணும். அப்பதான் ஆக்சிஜனை உள்ள இழுக்க முடியும். உள்ள மூச்சை இழுக்கும் போது ரைட் லங்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணும். ஹியூமன்ஸ்க்கு ரைட் லங்ல 3 லோப்ஸ் இருக்கு. லெஃப்ட்டை விட ஒன்று அதிகமா இருக்கும். ஸோ மூச்சை நல்லா இழுக்கும் போது ரைட் லங்ல ஃபுல் காத்தும் நிரம்பணும். இன்னொரு வாட்டி மூச்சை இழு. இன்னொரு வாட்டி நல்லா உள்ள. இப்ப வெளியே விட. ஆச்சரியமா இருக்கு. இதை என்னால எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. இப்பதான் நான் முறையா இந்த மாதிரி மூச்சு இழுக்கிறேன். நாம இதுக்கு கூட படிக்கணுமா? அப்படிலாம் எதுவும் இல்லை. உண்மைதான். அப்புறம் நீ எவ்வளவு நேரம் ஓடி இருக்கன்னு உனக்கு தெரியுமா? 45 மினிட்ஸா? ஆமா. என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. எனக்கு அவ்வளவு நேரம் போன மாதிரி தெரியல. நீ முதல் தடவை ஓடினாலும் உன்னோட பேசிங்லாம் நல்ல ஆவரேஜாவே இருக்கு. நீ இவ்வளவு நேரம் ஓடுறேன்னா நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருக்க. உனக்கு தெரியுமா, நான் ஸ்போர்ட்ஸ் பிராண்டுக்காக வேலை செஞ்சிருந்தாலும் நான் எந்த எக்ஸசைஸும் பண்ணதே கிடையாது. அதான் எனக்கு தெரியுமா. என்கிட்ட ஜிம் மெம்பர்ஷிப் இருக்கு. என்னால ட்ரெட்மில்ல ஒரு 10 நிமிஷம் கூட ஓட முடியாது. அப்படி நடக்கும்போது டிராமா கூட பார்க்க முடியாது. நான் ஓடணும்னு நினைச்சா என்னால நம்பவே முடியல. இப்போ ஓடின பிறகு எப்படி ஃபீல் பண்ற? என்னோட மொத்த பாடியும் ரிலாக்ஸ்ட் ஆன மாதிரி இருக்கு. உலகம் எவ்வளவு பெருசு இல்ல? அப்ப நாளைக்கு நம்ம ஓடலாமா? நாளைக்கு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. இந்தா, நாம ஓடினதுக்கு அப்புறம் ஸ்வெட் ஆகும்ல, அப்போ எனர்ஜிக்காக இதை குடிச்சே ஆகணும். நீ நாளைக்கு பத்தி ஏதோ சொல்லிட்டு இருந்திய, அது ரொம்ப முக்கியமான வேலையா? அது அதுக்கு இன்னும் என் மனசு தயாராகல. ஆனா அதை பத்தி யோசிச்சுட்டு தான் இருக்கேன். அது என்னோட புது ஜாப் சம்பந்தப்பட்டது தான். அதுக்கு என்ன இவ்வளோ யோசனை இருக்கு? நீ கடைசி வரைக்கும் டாக் வாக்கராகவே இருக்க போறியா?
ஆனா அது ஒன்றும் பெரிய வேலைலாம் கிடையாது. இதுல உண்மையை சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி நான் இந்த வேலையை பார்த்ததே கிடையாது. அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காத. இன்னைக்கு உன்னால நல்லா ஓட முடியும்னு நினைச்சல, சோ நினைச்ச மாதிரியே ஓடி முடிச்சிட்ட. மக்கள் எதெல்லாம் பார்த்து பயப்படுறாங்களோ அவங்க அதை பெருசா ஃபேஸ் பண்ணாததுதான் காரணம். நீ சிம்பிளா ஒரு விஷயம் சொன்னாலும் அதுல உண்மையாவே நிறைய அர்த்தங்கள் இருக்கு. நிஜமாவா? ஆமா. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கார்பன் டை ஆக்சைடை எப்படி வெளியேற்றிட்டு உள்ளுக்குள்ள எப்படி ஃப்ரெஷ் ஏரை அனுப்புறோம்னு சொன்னல. அப்படின்னா இதுக்கான அர்த்தம் நான் மெச்சூர் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, நாளை கழிச்சு என்ன பிளான்? அப்ப நம்ம ஓடலாமா? நாளானைக்கு லூனியானோட மீட்டிங் இருக்கா. அப்ப 2 நாள் கழிச்சு? 2 நாள் கழிச்சுனா அன்னைக்கும் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நீ நிஜமா தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கியா? நீ வேலையை ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரொம்ப பிஸியா இருக்க. ஏதாவது சைடுல பிசினஸ் பண்றியா என்ன? இல்ல. சரி, அப்ப 3 நாள் கழிச்சு? 3 நாள் கழிச்சு நான் ரெஸ்ட் எடுக்கணும். உனக்கு நாட்கள்லாம் பிரச்சனை இல்ல, நான் உன் கூட ஓடுறது தான் உனக்கு பிரச்சனை.将世俗道理，让感情肆意然不再逃避，眼前的路要不要走下去？如果所有理性和感情最后都发现答案是你，要有多坚定能换你也相信？我们总想着应该怎么做才不会出错，那小心翼翼的不过是太难得。You will be loved, you will be loved， 我在你身旁啊，干嘛全世界放下？